சோ தென் மாவட்டத்துல பலமான தலைவர், பலமான சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். அந்த சமூகத்துல 1000 பேர். கார்த்திக் வந்திருக்கிறாரு, ஸ்ரீதர் வாண்டியார் வந்திருக்கிறாரு, சேதுராமன் வந்திருக்காரு, சந்தானம் வந்திருக்கிறாரு, ஃபாரபுல்லா கட்சி இருந்திருக்கு, 100 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே என்ன தலைவர் கருணாஸ் வரைக்கும் செல்வாக்க காட்டி இருந்தாருன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேவே ஓஹோன்னு இருந்திருக்கும். அவர் ஓஹோன்னு இருந்திருப்பாரு. 12 எம்எல்ஏக்கு மேல எடுக்க முடிஞ்சதா? அண்ணன் டிடிவி தலைமையில 122 எம்எல்ஏ நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. பிஜேபி சப்போர்ட் பண்ணிச்சா இல்லையா? நம்ம யாரா மறுக்க முடியுமா? செல்வாக்கு இல்லாத தலைவர் தான் 3,50,000 ஓட்டு எடுத்தாரா ராமநாதபுரத்துல? அது தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஓட்டு. நீங்க பிஜேபி ஓட்டு இல்ல சார். ஓபிஎஸ் ஆல தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தென் மாவட்டங்கள் அதிக ஓட்டு வந்துச்சு. நீங்க அப்படி நினைக்கலாம். ஓபிஎஸ் டிடிவி தினகரன், ஆமா அந்த அடையாளத்தை வச்சு பிஜேபி பெருசா வந்துச்சு அந்த இடத்துல. நீங்க சொல்லிக்கங்க. என்ன ஏங்க வற்புறுத்துறீங்க? நான் உங்களை வற்புறுத்துறேன்னா நீங்க என்னைக்கா பிஜேபி ஜிந்தாபாத் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லிருக்கேனா? உங்களுடைய உரிமைங்க, நான் மறுக்கலங்க. நான் பிஜேபி ஓட்டு ஓபிஎஸ் கொஞ்சம் 3,50,000. நான் சொல்றது 3,50,000 ஓட்டுங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு. உங்களுக்கு தெரியல. ஆமா எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் அடுத்துக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதே ராமநாதபுரத்துல அதே பாஜக சார்பா நயினார் நாயந்திரன் எவ்வளவு ஓட்டு வாங்கினா போய் பாருங்க.